மறைமுகமாக இருக்கும் டேலண்டடான பெண்களை வெளியில கொண்டு வருதல், இதுதான் எங்கட நோக்கம். இப்ப 10 பேருக்கு விருது கிடைத்தால் சரி, அதுல 2 பேர் தான் பெண்கள், 2 பேர் பெண்கள், 8 ஆண்களா இருக்கும். அப்ப ஆனா அந்த ஆண்களை விட பெண்கள் நிறைய டேலண்டடான பெண்கள் முன்னுக்கு வர்றது விருப்பம் இல்லை. ஆனா அந்த பெண்ணாலதான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. ஆண்களுக்கு பெண் சரிநிகர் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு ஆண்கள் செய்கிற அத்தனை விடயங்களையும் நாங்களும் செய்வோம் என்று செயற்படுத்த விளைகிற பெண்களும் இருக்கிறார்கள். ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீடுல அந்த பொம்பளைக்கு வசதி இல்லை, சரியா 2-3 லட்சம் வாங்குற இடத்துல அந்த புள்ள போய் ஃப்ரீயா அந்த ஃப்ரீயா செய்யுது அந்த பொம்பளைக்கு. இப்படியான செயற்பாடுகள் நீங்கள் ஈடுபடுகிற போது ஏதாவது விமர்சனங்களை சந்திக்கிறீர்களா அல்லது பாராட்டுகளை பெறுகிறீர்களா? ஒரு மாணவி யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணிட்டா டாக்டரா, ஆனா அவக்கு வசதி இல்லை, அப்படியானாக்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பெண்ணியம் என்கிற ஒரு கருத்தையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பெண்ணியம் என்கிற அந்த கருத்தை அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இது சமகாலத்துக்கு தேவையான விடிய பரப்புகளை பற்றி உரையாடுகிற நிகழ்ச்சி. வாரம் ஒரு அதிதிகளை அழைத்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக இந்த சமூகத்துக்கு தேவையான விடிய பரப்புகளை அழைத்து வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக காணப்படுவது குடும்பம். இந்த குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய வளப்படுத்தல்கள் இந்த சமூகத்துக்கு அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. பெண்கள் வளப்படுத்தப்படுகிற போது அது கல்வியாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், இவற்றிலே அவர்கள் வளப்படுத்தப்படுகிற போது அது சமூகத்தினுடைய வளப்படுத்தல்களாக மாறும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்படி இருக்க பெண்களை வளப்படுத்துவது, அது மட்டுமன்றி பெண்கள் ஆற்றக்கூடிய அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பதை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விழித்தெழு சர்வதேச பெண்கள் அமைப்பு கனடா. இன்றைக்கு இந்த அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகள், அது மட்டுமன்றி இவர்களால் ஆற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேவைகள், இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். மிக முக்கியமாக இந்த சமூகத்திலே பெண்களுடைய வகைப்பாகும் எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலப்பகுதிகளில் நாங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்திருந்தாலும் பெண்கள் பல துறைகளிலே கோலோச்சி கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும் இன்னமும் எங்களுடைய சமூகத்திலே சில கிராமங்களுடைய மூலை முடுக்குகளிலே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய இருத்தலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் தங்களுக்கான சரியான ஒரு முடிவினை பெற்றுக்கொள்ளுகிற போது, அது கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது சமூகத்திலே தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், எவற்றையாவது தனக்குரிய ஒரு விடயத்தை சரியாக கடைபிடித்து அந்த விடயத்திலே வெற்றி பெறுகிற போது அவர்களுக்கு தட்டி கொடுப்பதற்கும் சில கரங்கள் தேவைப்படுகிறது. அப்படியான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விழித்தெழு சர்வதேச பெண்கள் அமைப்பு கனடாவினுடைய நிறுவனர் சசிகலா நரேந்திரா அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு இந்த விழித்தெழு சர்வதேச பெண்கள் அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு புரிதல் அல்லது இவை தொடர்பான சில விடயப்பரப்புகளை இன்றைக்கு நாங்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட உழைக்கும் பெண்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்றையும் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தீர்கள். அவர்களுக்கான விருதுகளையும் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் செய்திகளையும் கூட நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த அடிப்படையில் இந்த விழித்தெழு பெண்ணே சர்வதேச அமைப்பு கனடா, இந்த அமைப்பு யாரால் இயக்கப்படுகிறது, யார் யாரெல்லாம் இணைந்து நீங்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், இந்த அமைப்பு தொடர்பாக அறிந்து கொண்டு நாங்கள் மேலதிகமாக உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, நன்றி. இந்த அமைப்பு 2014 கனடாவில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு.
இது எனக்கு ஒரு இது என்னன்னா, பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து அதாவது பெண்களை வெளியில கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை நான் தொடங்கினான் 2014ஆம் ஆண்டு. இது 2014ஆம் ஆண்டு கனடாவில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அதாவது மறைமுகமாக இருக்கும் டேலண்டடான பெண்களை வெளியில கொண்டு வருதல், இதுதான் எங்கட நோக்கம். அது மட்டுமில்ல, நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். கனடாவில இது நான் தான் இது முதல் தொடங்கி எனக்கு கீழே ஒரு குழு ஒன்று இருக்குது. இது இப்ப உலகம் முழுக்க நான் ஒரு இடத்திலேயும் நான் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன் இந்த குழுவில. அதாவது உலகம் முழுவதும் பறந்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் இதனுடைய ஸ்தாபகராகவும் தலைவராகவும் இருந்து இந்த அமைப்பினூடாக பெண்களை வளப்படுத்துகிற, அவர்களை தட்டி கொடுக்கிற, உற்சாகப்படுத்துகிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறீர்கள். இப்படியான ஒரு செயற்பாடை ஆரம்பிக்க வேணும் அல்லது இப்படி பெண்களை வளப்படுத்துகிற இந்த முயற்சியில் ஈடுபட வேணும் என்றதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு, ஏதாவது உந்துதல்கள் எழுந்திருக்கும், அது எது? அது என்னன்னா, உண்மையா இப்ப நான் கனடாவில இருந்து பார்க்கக்குள்ள பெண்களுக்கு முன்னுரிமை இல்ல, சரியான குறைவு. எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு இப்ப ஓகே உதாரணமா எடுப்போமே, ஒரு விருது விழாக்கு அங்க போனாலும் இப்ப 10 பேருக்கு விருது கிடைத்தால் சரி, அதுல 2 பேர் தான் பெண்கள், 2 பேர் பெண்கள், 8 ஆண்களா இருக்கும். அப்ப ஆனா அந்த ஆண்களை விட பெண்கள் நிறைய டேலண்டடான பெண்கள் அந்த நாட்டுல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அங்க முன்னுரிமை இல்ல. சரியா? எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க பெண்கள், அவங்களுக்கு முன்னுரிமை இல்ல. அப்ப இதாலதான் நான் ஒரு திட்டம் கொண்டு என்ன, பெண்களை நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். எல்லாம் பெண்களால நடக்குது. எங்கட கனடா நாட்டை பொறுத்த மட்டும் எங்க போனாலும் எந்த ஒரு பெண்ணும் சரியா எவ்வளவோ இதுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒன்றும் வெளியில வரல. சரியா? ஒன்றும் வெளியில வரல. அப்ப இதுக்காகத்தான் இப்படி ஒரு அமைப்பை தொடங்கி அந்த மறைமுகமாக இருக்கிற பெண்களை எல்லாரையும் வெளியில கொண்டு வரணும். இப்ப நான் அங்க கனடாவில முதல் 2014 ஒரு விருது விழா வச்சேன். நான் அந்த விருது விழாவில உண்மையா நான் என்னன்னா, அந்த கொண்டு வர்ற பெண்கள் உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால், ஒரு தாய் அவர கணவர் இறந்துட்டார், 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளையும் படிப்பித்து அவர்களுக்கு யூனிவர்சிட்டி போய் வேலை எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த அளவுக்கு அந்த தாய் தனியே இருந்து செய்யறா. இதுதான் எங்களோட சாதனை பெண். இப்படியான பெண்களை வெளியில கொண்டு வந்ததான் மற்றாக்களுக்கு தெரியுமோ இப்படியும் இருக்குது என்ன, இப்படி எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு, இலங்கையில மட்டும் இல்ல கனடாவிலேயும் நிறைய பெண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒருவருக்கும் அங்கீகாரமே இல்லை வெளியில. இதுதான் உண்மை. எதனுடைய அடிப்படையில் இந்த பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது இல்லை என்கிற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? என்னன்னா, நாங்க எங்கட கண்ணால பாக்குறோம் தானே. இப்ப நான் இதுக்கு முதலே சொன்னேன், நான் என்ன எவ்வளவோ பெண்கள் எவ்வளவு திறமசாலியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கும் அங்க முன்னுரிமை இல்ல. எல்லாம் நாங்க கண்ணால பாக்குறோம். சரியா? அதை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறோம். எங்கட கனடா நாட்டுல எடுத்துக்கொண்டாலே நிறைய சம்பவங்கள் நடக்கின்றது. சரியா? பெண்கள் முன்னுக்கு வர்றது விருப்பம் இல்லை. ஆனா அந்த பெண்ணாலதான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. சரியா? ஆனா அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் இல்லை. நிச்சயமாக சொல்லுவார்கள், இந்த மனைவி என்கிற பெயரை கூட, அதாவது மனைக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடியவள் தான் மனைவி. அதாவது அந்த பெண் அந்த மனையினுடைய விளக்காக இருந்து அந்த மனைக்கு ஒளியேற்றுகிற செயற்பாடுகளில் ஈடுபடுகிற காரணத்தினாலே மனைவி என்கிற பெயரை பெற்றுக் கொள்வதாக நாங்கள் படித்து அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க ஒரு பெண் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று மகளாக, தாயாக, இன்னும் பல உறவுகளாக ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்கிற அந்த குடும்ப அழகில இருந்து கொண்டு ஆற்றுகிற பணிகள் என்பது அளவிட முடியாது. உண்மையிலே அவற்றை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டியதும் தேவையாகத்தான் இருக்கிறது. அது உண்மையிலே இந்த சமூகத்துக்கான வளப்படுத்தல்களாகவும் அமையும். இப்படி இருக்க தாயகத்திலே நீங்கள் பெண்களை தெரிவு செய்கிற போது மிக முக்கியமாக அவர்களுக்கான இந்த உற்சாகமூட்டல்களை, தட்டி கொடுத்தல்களை நிகழ்த்துவதற்காக நீங்கள் அவர்களை தெரிவு செய்கிற போது எதனுடைய அடிப்படையிலே நீங்கள் இந்த தேர்வுகளை மேற்கொள்ளுகிறீர்கள்? இப்ப இந்த முறை எங்களுக்கு இப்ப இது 3வது வருஷமா நடக்குது.
இந்த முறை எங்களுக்கு 600 அப்ளிகேஷன் வந்தது. அப்ப நான் இது 3 மாதமா எங்களுக்கு ஒரு தெரிவுக்குழு வந்து கனடாவிலையும் இருக்குது. 3 மாதமாக இந்த ஒவ்வொரு பெண்ணோடையும் நான் கதைக்கிறேன் நேரா. அப்ப எங்களுக்கு டைம் வித்தியாசம். எங்களோட ஏர்லி மார்னிங் தான் இங்க நான் கதைக்கலாம், ஒவ்வொரு ஆக்களோடையும் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் நான் வந்த அப்ளிகேஷனோ இது அவங்க ஒவ்வொரு ஆக்களும் விண்ணப்பித்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல நான் அவங்களோட வந்து கண்டக்ட் பண்றேன். அப்ப அவங்கள்ட்ட வந்து நேரா நான் இன்டர்வியூ பண்றேன். என்ன செய்யற, அவ என்ன சாதிச்சிருக்கிறா. இப்ப நான் ஒரு வேலை செய்து வந்த ஒரு பெண்ணுக்கு விருது கொடுக்க இல்ல, அவ வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்து அந்த வேலையால வர வருமானத்தை குடும்பத்தை பார்த்து அதால எவ்வளவு சாதிக்கிறா. இப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்ட நான் இங்க பார்த்த மட்டும் இப்ப அவர்களே கஷ்டப்படுறார்கள். ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்ட பெண்கள் மக்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க அவங்களோட உழைப்பால வச்சு. இப்படியான பெண்களைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, அப்ப ஒவ்வொன்றும் எங்களோட தெரிவுக்குழு அவங்களோட அப்ளிகேஷன்ல ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்க எப்படியும் ஒரு 2-3 தினம் அவங்களோட நாங்க கதைப்போம். கதைச்சு என்னென்ன செய்யறது என்ன மாதிரி என்று நான் இலங்கையிலேயும் ஆள் வச்சிருக்கிறேன். இவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு அதுகளையும் பார்க்க சொல்லி அப்படி எல்லாம் நாங்க கண்காணித்து பார்த்துதான் இதுல செலக்ட் பண்றோம். ஒரு குழுவாக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல இப்படியான செயற்பாடுகளை செய்கிற போது சொல்லுவார்கள், இந்த காய்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும் என்பதும் எங்களுக்கு தெரியாதல்ல. இப்படியான செயற்பாடுகள் நீங்கள் ஈடுபடுகிற போது ஏதாவது விமர்சனங்களை சந்திக்கிறீர்களா அல்லது பாராட்டுகளை பெறுகிறீர்களா? எப்படி இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய பார்வை என்பது? சமூகத்துடைய பார்வை வந்து கல்லறிதான் கூட, விமர்சனங்கள் தான் கூட. ஆனா இந்த விமர்சனம் வரத்தான் எங்களுக்கு என்ன உற்சாகம் வருகிறது. சரியா, நிறைய விமர்சனங்கள். இப்ப இந்த முறையும் இந்த விருது கொடுத்த பிறகு சரியா ஒரு விமர்சனம், அந்த நான் இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாமே ஒரு விமர்சனம் என்னன்னா, இப்ப நான் சில ஆட்களுக்கு வந்து கூடுதலா கொடுக்கறேன். அவங்க இப்ப ஒரு பியூட்டிஷியனை எடுத்துக்கொண்டா நான் 2 பேரை செலக்ட் பண்ணிருக்கிறேன் இந்த முறை. 150 பேர்ல 2 பேர். அப்ப ஒரு ஆள் கேட்டது, என்னத்துக்கு நீங்க பியூட்டிஷியனுக்கு? அதுகளும் உழைச்சு கஷ்டப்பட்டு சரியா படிச்சு உழைச்சு அந்த பியூட்டிஷியனுக்குள்ள என்ன இதண்டா கஷ்டப்படுற ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீடுல அந்த பொம்பளைக்கு வசதி இல்ல. சரியா, 2-3 லட்சம் வாங்குற இடத்துல அந்த புள்ள போய் ஃப்ரீயா அந்த ஃப்ரீயா செய்யுது அந்த பொம்பளைக்கு. சரியா, அப்ப அது ஒரு சேவை. அது மட்டும் இல்ல. சரியா, நான் வந்து இப்ப மட்டக்களப்புல மலையகத்துல ரிங்கோல எல்லாம் இந்த பிள்ளைகள் தான் போய் சரியா ஃப்ரீயா படிப்பிச்சு எத்தனையோ பிள்ளைகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பு. இப்ப இதுதான் அவங்க செய்யற. அப்ப இது இப்படி மட்டும் இல்ல, நிறைய விமர்சனம் வரும். நான் ஒரு விமர்சனத்தையும் நான் கணக்கெடுக்கிறேன். ஏனென்றால் எல்லாம் பொய் என்று தெரியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விடும். அது இப்ப எங்களுக்கு சகஜமா போயிட்டுது. ஆனா எங்களுக்கு விமர்சனம் வரத்தான் எங்களுக்கு என்ன ஊக்குவிப்பு கூடவா இருக்குது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒரு தொழில் என்பதற்கு அப்பாலே அந்த தொழிலே நின்று கொண்டு இன்னும் 4 பேருக்கு உதவக்கூடிய அந்த மனோநிலையோடு செயற்படுகிற உந்து சக்தியாக செயற்படுகிறவர்களை அடையாளப்படுத்த வேண்டியதுதான் காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. இல்லை என்றால் எனக்கு ஒரு தொழில் இருக்கிறது அல்லது அந்த துறையிலே எனக்கு ஒரு வருமானம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே பயணப்படுவது என்பது மட்டும் போதுமானதாக இருக்காது. இப்படி இருக்க நாங்கள் சற்று பெண்களுடைய கல்வி, அவர்களுடைய தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய விடைய பரப்புகளை பற்றியும் கொஞ்சம் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். இந்த உங்களுடைய இந்த அமைப்போடு தொடர்புடைய ஒரு விடயமும் கூட. இப்படி இருக்கிற போது தாயகத்திலே உங்களுடைய அமைப்பின் சார்பாக பெண்களை வளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமாக இங்கே கல்வி கற்பதற்கு தயாராக இருக்கின்ற அல்லது கல்வி கற்கிற போது இடர்பாடுகளை பொருளாதார ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாடசாலையிலே கற்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்திலே கற்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களூடாக அவர்களுக்கு ஏதாவது வளப்படுத்தல்களை செய்யக்கூடிய செயற்பாடுகளை வீட்டிலும் ஈடுபடுகிறீர்களா? நாங்க ஏற்கனவே இப்ப ஒரு 4 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைகள், இப்ப ஒரு மாணவி வந்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணிட்டா டாக்டரா. ஆனா அவக்கு வந்து வசதி இல்லை. அப்படியானாக்களுக்கு ஹெல்ப் பண்றோம். மற்ற ஸ்கூல் இந்த ஸ்காலர்ஷிப் அந்த பரீட்சைக்கு தோற்றுவிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து
படிப்பிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த பண உதவி அது செய்து கொண்டிருக்கிறோம். கூடுதலான படிப்பு விஷயங்களுக்கு வந்து நாங்க பலவிதமாக இந்த இதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணம் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பரப்பு, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாயகத்திலே இங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒருவர். ஏனென்றால் தாய் நிலம் உங்களுடைய தாய் நிலமாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு வகையிலே கனடாவிலே வந்து வசித்திருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய சமூக அந்த விழுமியங்களோடு நன்கு பரிட்சமான ஒருவராகவும் இருக்கிறீர்கள். அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மிக முக்கியமாக இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பெண்கள் சில அதாவது தொழில்துறையாக இருக்கட்டும் அல்லது முயற்சித்து முன்னேற விளைகிற போது சில தடைகளை நாங்கள் ஒப்பீட்டளவிலே சந்திக்க வேண்டிதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் குறிப்பிடலாம், அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், பெண்களுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, இன்றைக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்கிற ஒரு கருத்தை வந்து நாங்கள் வாய்மொழி மூலமாக முன்வைக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது சில ஒப்பீட்டளவில் சில சிக்கல்களை அவர்கள் இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலைமை நீங்கள் வாழக்கூடிய தேசத்துல எப்படி இருக்கிறது? அதுலயும் இதே மாதிரி இருக்குது. எப்படி இந்த எங்கட இலங்கையில இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது, கனடா நாட்டிலையும் இருக்குது. அது நிச்சயம். என்ன நாங்களே நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். சரியா, ஒரு பெண்ணா இருந்து கொண்டு எவ்வளவோ நாங்க எல்லாம் சந்திச்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். கனடா நாட்டிலையும் இதே மாதிரி இலங்கையில எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குது எல்லாம். நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகங்களை பொறுத்தும் எங்களுடைய அந்த சமூக மனநிலையை பொறுத்தும் இது தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு எடுகோளுக்கும் நாங்கள் வந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்படியான தடைகளை தாண்டி முயற்சித்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி முயற்சித்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்? உண்மையா நான் பெண்களுக்கு என்ன பொறுத்தமட்டில் எவ்வளவு தடைகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு அவமானங்கள் என்ன வந்தாலும் இது ஒன்றையும் வந்து திரும்பி பார்க்கப்படாது எந்த ஒரு பெண்ணும். அவங்க என்ன ஒரு இதுல அவங்க தொழில் முயற்சிகளையோ என்ன இதுலயோ முன்னெடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து செய்யணும். சரியா, யாருக்கும் பயப்படையே தேவையில்லை. எனக்கு எல்லாம் என்னால முடியும், நான் இதை செய்வேன், ஒன்றை நான் எடுத்தேன்னா நான் இதை என்னால முடியும். அவங்க கதைக்கிறாங்க இவங்க கதைக்கிறாங்கன்ற எந்த இதுவையும் தயங்கப்படாது. முன்னின்று பயப்படாம நாங்க என்னத்தை நாங்க நினைக்கிறோமோ அதை செய்ய வேணும். அப்பதான் எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஒரு தைரியம், துணிவு வரும், மற்ற வாழ்க்கையிலேயே முன்னேறலாம். நிச்சயமாக. இதே நேரத்திலே பெண்ணியம் என்கிற ஒரு கருத்தையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பெண்ணியம் என்கிற அந்த கருத்தை தவறான புரிதலோடு பயன்படுத்த விளைகிற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் என்கிற அந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளுகிறீர்கள்? பெண்ணியம் என்றது அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. எந்த ஒரு பெண் வந்து தாங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு என்ன ஒரு ஒன்றை நினைச்சு செய்யறாங்களோ அதை கட்டாயம் செய்யணும். மற்றது சரியான கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்துல நாங்க இறங்கக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். இது எல்லாத்திலையும் நாங்க கவனம் செலுத்தி சரியா நாங்க எப்படி ஒரு பெண் எப்படி இருக்க வேணுமோ அதை நாங்க நினைச்சு அந்த வழியில போக வேணும். அது என்னன்னா எல்லா இடத்திலேயும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. சரியா, சொல்லுவாங்க பெண்ணால் ஆவதும் உண்டு அழிவதும் உண்டு. சரியா, இதுல வந்து இந்த பெண் வந்து சரியான கவனமா இருக்க வேணும். நீங்க ஒரு துறையில இறங்குனா எவ்வளவோ பிரச்சனை வரும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் வரும். அதை நாங்க கருத்தி கொண்டு சரியான கவனமாக நாங்க செய்து கொண்டு போனோம்னா எங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராது. நிச்சயமாக கவனமாக பயணப்பட வேண்டியதும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இதே நேரத்திலே பெண்ணியம் என்கிற இந்த கருத்தை பல்வேறு தளங்களிலே பல்வேறு விதமாக பொருத்தி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு பெண் கொஞ்சம் முற்போக்காக சில விடயங்களை ஆற்ற விளைகிறப்ப தன்னுடைய காரியங்களை தான் முற்போக்காக ஆற்றிக்கொண்டு பயணப்பட விளைகிறப்போது அதையும் பெண்ணியம் என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது ஆண்களுக்கு பெண் சரிநிகர் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு ஆண்கள் செய்கிற அத்தனை விடயங்களையும் நாங்களும் செய்வோம் என்று செயற்படுத்த விளைகிற பெண்களும் இருக்கிறார்கள். இது தொடர்பான உங்களுடைய புரிதல் என்ன? அது உண்மை. இப்ப பெண்ணால வந்து எல்லாத்தாலையும் முடியும். ஆனா இப்ப ஆண் வந்து சரி, இப்ப ஒரு ஆண் வந்து அப்பாவாக கணவனாக இருக்கிற ஒரு ஆண், அவர்கள் ஆண்கள் இல்லாமையும் பெண் இல்ல.
சரியா? ஒரு குடும்பத்துல வந்து கணவன் முக்கியம், சரியா? அதே மாதிரி சகோதரங்கள் இருக்குது, ஆண்கள், தகப்பன் இருக்கிறாங்க, சரியா? இது முக்கியம். அவங்களுக்கு கீழதான் நாங்களும் இயங்கி கொண்டிருக்கிறோம், சரியா? அப்ப அவங்க வந்து அவங்களோட வழிகாட்டல்லையும் நாங்க இயங்க வேணும். ஏனென்றா ஆணுக்கு கீழதான் பெண், அது உண்மை. ஆனா பெண்ணாலையும் எல்லாம் செய்ய முடியும். கட்டாயம் வந்து ஒரு பெண் தன் கணவனுக்கோ தகப்பனுக்கோ கட்டாயம் அவர்களுக்கு கீழதான் நடத்த வேண்டும், அது உண்மை. பெற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதே நேரத்திலே நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வகையை நாங்கள் புரிந்து கொண்டால், பெண்களுடைய வகைபாகத்தை சரியாக பெண்களும் ஆண்களுடைய வகைபாகத்தை ஆண்களும் புரிந்து கொள்ளுகிற போது யார்களே யார் மேலே என்கிற அந்த ஒரு போற்றுதல் அல்லது ஒரு போட்டித்தன்மை இல்லாமல் அவரவர் தன்னுடைய காரியத்தை ஆட்டி கொண்டு செல்கிற போது சரியாக இந்த இயற்கையினுடைய புரிதலுக்கு ஏற்ற வகையில பயணப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அது உண்மை. இப்ப என்னன்னா இப்ப பெண்ணாலையும் எல்லாத்துக்கும் முடியும், சரியா? அதே மாதிரி ஒரு கணவரோ தகப்பன்னு சொல்ல கேட்டு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது முக்கியம். நிச்சயமாக. இப்படி இருக்க நாங்கள் மீள உங்களுடைய இந்த வெளித்தழு பெண்ணே சர்வதேச பெண்கள் அமைப்பினுடைய இறுதியாக நீங்கள் நடாத்தி இருக்கக்கூடிய இந்த விருது விழா சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களை பற்றியும் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். இந்த விருது விழாவிலே மிக முக்கியமாக மலையக பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவன குவிப்பினை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள். அதனுடைய அந்த நோக்கம் என்ன? எப்படி நீங்கள் அவர்களை தெரிவு செய்து கொண்டீர்கள்? இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பின்னணி அல்லது அவை தொடர்பான அந்த கருத்து பரிமாறல் எப்படி இருந்தது? மலையகத்தில் வந்து உண்மையா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, சரியா? எவ்வளவோ சாதிச்ச பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாராலையுமே நான் 2 வருஷம் வந்து களம்புலதான் செய்தேன் நான் இந்த விருது விழா. அப்ப உண்மையா அங்கிருந்து வந்து பிரயாணம் செய்து இங்க வந்து எடுக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கிறாங்க சில பெண்கள். அப்ப எனக்கு லாஸ்ட் இயர் வந்து எங்களோட விருது விழாவில வந்து அரவிந்த் குமார் அவர் மினிஸ்டர், அவர் கேட்டவர் என்னன்னா, இப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்ட பெண்கள் அங்க இருக்கிறாங்க, இங்க வந்து அந்த விருது வாங்குறதுக்கு டேலண்டடானாக்கள் இருக்கிறாங்க, இங்க வந்து அந்த விருது வாங்குறதுக்கு இயலாத மாதிரி இருக்கிறாங்க, அதனால நீங்க மலையத்துல நீங்க கட்டாயம் வைக்க வேணும்ண்டு ஒரு தரம் வைங்க. நான் அது ஒத்துக்கொண்டு நான் இந்த முறை வைப்பேன். ஆனா உண்மையா அது வைத்தது 100% சரியா பட்டது. என்னன்னா மலையத்துல இருக்கிற எனக்கு இப்ப இந்த முறைதான் எனக்கு தெரியும் இவ்வளவு சாதிச்ச பெண்கள் அங்க இருக்கிறாங்களாண்டு, சரியா? நான் உண்மையா 100 பேருக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க இருந்தேன். இந்த வருஷம் 150 பேருக்கு கொடுத்த. நான் என்னன்னா மலையத்துல அவ்வளவு டேலண்டடான பெண்கள் இருக்கிறாங்க. நான் அடுத்த நாள் 2 இடத்துல சந்திச்சேன். நான் 2 குரூப்ப ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொன்றிலையும் சாதிச்சு கொண்டிருக்குது. ஒவ்வொரு தொழில்கள், கைத்தொழில் வேணுமா, என்ன எல்லா விதமான இதுகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையா அந்த மலையத்துல நான் இந்த முறை வச்சது வந்து நான் உண்மையா பெருமை அடைகிறேன்னா, அந்த அவ்வளவு பெண்களுக்கு நாங்க ஒரு அளவுக்கு கண்டறிந்து அந்த விருதை வழங்கினதுக்கு உண்மையா எனக்கு பெரிய சந்தோஷம். நிச்சயமாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மறந்திருக்கக்கூடிய அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் 1947ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே பிரித்தானியர்கள் இங்கே இருந்து அவர்கள் நாட்டை விட்டு செல்லுகிற போது நாடு சுதந்திரம் அடைந்த அந்த காலப்பகுதியில் இலங்கையினுடைய அந்நிய செலாவணியினுடைய கையிருப்பு என்பது மிக அதிகமான ஒரு அளவில் ஆசியாவில் 2வது இடத்துல இருந்ததாம். என்ன காரணம் என்றால் இந்த பெருந்தோட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முதலீடு தான் அதற்கான அந்நிய செலாவணிக்கான காரணமாகவும் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மலையக தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அங்கே பெண்களுடைய வகைபாகம் என்பது அதிகமாக இருக்கிறது. கொழுந்து பறித்தல் தொடக்கம், தேயிலை தோட்டங்களிலே பணியாற்றுவது தொடக்கம் சொல்லப்படாத நிறைந்த கதைகள் இருக்கிறது. ஆகவே அவர்களை தேடியும் நீங்கள் பயணப்பட்டது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். இப்படியான விடயங்கள் தொடர வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் நாங்கள் நிறைவாக வழங்கி கொண்டு நாங்கள் நேரத்தையும் கொண்டு நிகழ்ச்சியை மித்தோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய பயண இடைவெளியிலே இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஓரளவுக்கேனும் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்குள்ளே உரையாடி இருக்கிறோம். உரையாடக்கூடிய இந்த விடயங்கள், உரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் நிச்சயமாக காத்திரமான விடயங்களாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கும் என்கிற நம்பிக்கையோடு மிக்க நன்றி. உங்களுக்கும் இவ்வளவு கஷ்டத்து மத்தியில உண்மையா என்ன இப்படி இன்டர்வியூ பண்ணதுக்கு ஐபிசிக்கும் ஷாமினி உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே வெளித்தழு பெண்ணே சர்வதேச பெண்கள் அமைப்பு கனடாவின் சார்பாக அதனுடைய ஸ்தாபகர் சசிகலா நரேந்திரா அவர்களோடு பல்வேறு விடய பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடி இருந்தோம். இதேபோன்று சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடய பரப்போடும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம்.
சந்திக்கலாம் உறவுகளே.